உங்களோட குடும்ப சொத்தோ இல்லைனா நீங்கள் சம்பாதிச்சவங்க சொத்தோ அதை சப்டிவிஷன் செய்யறதுக்காக சர்வேயருக்கு பணம் கட்டி 90 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் அதை அளக்காம அலக்கழிக்கிறாரா? இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஹைகோர்ட்டில் போட்ட ஆர்டர் காப்பியில் ஆன் ரெசிப்ட் ஆஃப் சார்ஜஸ் டுவர்ட்ஸ் சர்வே ஆர் ரீசர்வே இட் ஷுட் பி கண்டக்டட் வித்தின் த பீரியட் ஆஃப் 30 days from the date of such receipt, and in case failure on the part of authorities to do, the cost of application shall be returned to the parties apart from the recovery of sum of 2500 from the salary of concerned official. அதாவது சர்வேனா ரீசர்வே, அதுக்கான கட்டணத்தை வாங்கியவுடன் 30 நாளுக்குள்ள சர்வேயை செஞ்சு முடிக்கணும். தாமதம் ஏற்பட்டால் கட்டணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதிகாரிகிட்ட இருந்து அபராதத்தை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வேணும்னே தாமதம் செய்கிறாங்க, பணியில் அக்கறை இல்லாமல் இருக்காங்க, இல்லைன்னா நேர்மை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா சர்வேயர் அப்புறம் அது ரிலேட்டட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட தக்க நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடவே மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை முக்கியத்துவமற்ற பணியிடத்திற்கு மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி அளக்கிறதுக்கு பணம் கட்டியும் அளக்காத சர்வே டிபார்ட்மெண்ட் தலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு ரிட் பெட்டிஷனில் இந்த மாதிரி நிலத்தை அளக்காத சர்வேயர்களுக்கெல்லாம் தலையில் குட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கு மதுரை ஹைகோர்ட். ஏன்னு சொன்னால் ஒரு சில சர்வேயருங்க ஏதோ ஒரு சில லாபத்துக்காக தட்டி கழிக்கிறாங்க, இல்லைனா யாரோ ஒரு சிலர் தூண்டுதலால் அளக்க மாட்டாங்க. அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்படி நிலத்தை அளக்காமல் தட்டி கழிக்கிற சர்வேயர்களுக்காகவே உயர்நீதிமன்ற உத்தரவு, அப்புறம் உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டதால் வேறு வழியே இல்லாமல் போட்ட சர்க்குலர், இந்த ரெண்டுத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சில வெத்து காரணத்துக்காக சர்வேயர் நிலத்தை அளக்காமல் பொய்யான கதை இல்லைனா உருட்டுன்னு உருட்டுறாங்க. இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கூடவே உயர்நீதிமன்ற ஆர்டர் காப்பி அப்புறம் சர்க்குலர் ரெண்டையுமே நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். சர்வேயருங்கெல்லாம் ஒழுங்காக வேலையை செய்யணும், கூடவே மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வேணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு லீகல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ஆர்டர் காப்பி என்னென்னு முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. A register shall be maintained in which details such as name of the person who has gone for survey, area of survey, date of survey, completion of survey, reason for not surveying the property, etc. இதில் சர்வே ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சர்வே பண்ண பர்சனோட பேர், அவங்க சர்வேக்கு போன இடம், அந்த ஏரியா, எந்த டேட்டில் சர்வே பண்ணாங்க, என்றைக்கு சர்வே பண்ணி முடித்தாங்க, இல்லைன்னா சர்வே பண்ணலைன்னா அதுக்கான காரணம், இது எல்லாத்தையுமே இந்த ரிஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவேட்டோட முழு தகவலை மனுதாரரோ இல்லை சம்மந்தப்பட்டவர்களோ தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐயில் இல்லைன்னா வேறு ஏதாவது விதியை குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா மறுக்காமல் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. The respondent 1 to 4 shall make the use of drone technology in order to conduct accurate survey of the property, which will throw light with regard to encroachment on government lands like OSR, public roads, parks, etc. நிலத்தை அளக்கிற அதிகாரிங்க ட்ரோன் டெக்னாலஜி பயன்படுத்தி சர்வே நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. வகையூட்டு பூகோள நிலைகலன்கள், அதாவது டிஃபரன்ஷியலி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மற்றும் மின்னணு நில அளவை கருவிகள், எலக்ட்ரானிக் டோட்டல் ஸ்டேஷன் ஆகியவற்றுடன் இயன்ற இடங்களில் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை, அதாவது ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி துல்லியமான அளவை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அரசு நிலங்கள், திறந்தவெளி ஒதுக்கீட்டிடங்கள், பொது வழிச்சாலைகள், பூங்காக்கள், ஏரிகள் போன்றவற்றுள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்தான விரிவான அறிக்கையினை அரசுக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்டன்சி ஆஃப் லிட்டிகேஷன் பிஃபோர் த கோர்ட் இஸ் நாட் பேர் ஃபார் த அத்தாரிட்டிஸ் டு கண்டக்ட் சர்வே ஆர் ரீசர்வே இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்டே, இன்ட்ரீம் ஆர்டர்ஸ், இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஃப்ரம் த ப்ரொசீடிங்ஸ். அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் நீதிமன்றத்தோட தடை ஆணை, இடைக்கால ஆணை, இடைக்கால உறுத்து கட்டளை இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு மட்டுமே இருந்துச்சுன்னா நிலத்தை அளக்கவோ இல்லை மறுநில அளவை செய்வதற்கோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தடை எதுவும் இல்லை. ஸ்டே ஆர்டர் இல்லைன்னா சர்வே நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 5th பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் ரிலேட்டிங் டு பெண்டிங் சிவில் டிஸ்பியூட்ஸ் பார்ட்டிஸ் ஆர் அட் லிபர்ட்டி டு அப்ரோச் த அப்ராப்ரியேட் ஃபோரம் ஃபார் கண்டக்டிங் சர்வே ஆர் ரீசர்வே த ப்ராப்பர்ட்டி. அதாவது சிவில் வழக்கு இருந்தால் சம்பந்தப்பட்ட சிவில் ஃபோரமில் அப்ளிகேஷன் கொடுத்து சர்வே நடத்தலாம். அதனால் வழக்கு நடத்துகிற இடத்தை அளக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட், த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் சர்வே ஆர் ரீசர்வே ஷால் பி போட்டோகிராஃப்ட் ஆர் வீடியோகிராஃப்ட் பை த அத்தாரிட்டிஸ் கன்சர்ன்ட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சூட்டபிள் ஆர்டர்ஸ். அதாவது அனைத்து சர்வேக்கும் ஃபோட்டோ அப்புறம் வீடியோ எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ அப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கான செலவை
தொடர்புடைய மனுதாரர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் புகைப்படம் அல்லது காணொளி தொடர்பான பதிவுகளை உரிய கட்டணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 7th பாயிண்ட், இந்த ஈவெண்ட் ஆஃப் எனி பப்ளிக் டாக்குமெண்ட் சாட் ஃபார் பை எனி ஆஃப் த பார்ட்டிஸ் இன் கனெக்ஷன் வித் த ப்ராப்பர்ட்டி இன் கொஸ்டின் அண்டர் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதாவது பொது ஆவணங்களை சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்புடைய நபர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க கோரும் நிகழ்வில் உரியவாறு சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்க வேண்டும். அதாவது சர்டிஃபைட் காப்பியை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவ்வாறு ஆவணங்களை வழங்க இடைக்கால தடை எதுவும் இல்லாத பட்சத்தில் வெறுமனே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஏதோ ஒரு சில கூறுகளையோ குறிப்பாக பிரிவு 8ஐயோ குறிப்பிட்டு நகல் வழங்க மறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. மேலும் அவ்வாறு வழங்கப்படும் ஆவணங்களில் சம்பந்தப்பட்ட வழங்கும் அதிகாரியின் பெயர், பதவி மற்றும் பதவி எண் போன்றவற்றை குறிப்பிட்டு சான்றளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th பாயிண்ட், it is needless to mention the obviously the entire charges for the survey and resurvey of the property shall be paid by the parties concerned or it should be equally borne to them. ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கு சர்வே சார்ஜஸை பொதுவாக எந்த பார்ட்டி கேட்குறாங்களோ அவங்க தான் செலுத்தணும். ஆனால் நிலத்தை அளக்கிறதுக்கு அதிகாரிகளால் தாமதம் ஏற்பட்டால் அதுக்காக அவரை செலவுங்களை அவங்களோட தனிப்பட்ட பணத்தில் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th பாயிண்ட், a constant vigil at the officials of every revenue department is absolutely necessary to regulate revenue related works and the vigilance department. அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மேலே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்போவுமே ஒரு கண்ணா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே குறிப்பாக சர்வேயர்ஸ் கையூட்டு கோருவதை தடுப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th பாயிண்டா, இன் கேஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் ஆஃப் issuance of பட்டா ஆஃப்டர் சர்வே apart from the aforesaid guidelines the direction issued by the court in WP 7746 of 2020. அதாவது பட்டா வழங்கும் போது முந்தைய ஹைகோர்ட் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் நம்பரும் அதிலே மென்ஷன் ஆயிருக்குங்க. 11th பாயிண்ட் வந்து, கவர்மெண்ட் இஸ் டைரக்டட் டு இஷ்யூ a circular in this regard incorporating the above guidelines within the period of 1 month from the date of receipt of a copy of this order. அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கான சர்க்குலரை வெளியிட்டு இந்த கைட்லைன்ஸை இந்த துறைக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே நீதிபதிகள் வந்து சர்வே அதிகாரிகள் லஞ்சம் கேட்பது ரொம்ப வருத்தம் அளிக்குது, அரசு சம்பளம் தருகிறது அப்படின்ற உண்மையை மறந்து தங்களோட நலனுக்காக சர்வே செய்வது தவறு, இதை கட்டுப்படுத்த ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஹைகோர்ட் ஆர்டர் போட்ட பிறகு 30 நாளுக்குள்ளே சர்க்குலர் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கோர்ட்டில் இன்னும் ஒரு மாதம் டைம் வேணும்னு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த டைமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விட்ட சர்க்குலர் தாங்க இது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சர்க்குலர் வெளியிட்ட கொஞ்ச நாள்லேயே 30 நாளுக்குள்ளே சர்வே முடிக்கணும் அப்படின்றத 90 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சர்வே டிபார்ட்மெண்ட் இன்னொரு சர்க்குலர் போட்டிருந்தாங்க. ஆனால் 90 நாள் இல்லை, எத்தனை நாள் ஆனாலும் இப்போவும் முடிக்காமல் தான் இருக்காங்க. இந்த ஆர்டர் காப்பி அப்புறம் சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் பொதுமக்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த ஆர்டர் காப்பியை முழுசாக பார்த்துட்டோம், கூடவே சர்க்குலரையும் பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டு இருக்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் இப்போ என்னவா இருக்கும்னா, சரி சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் என் நிலத்தை அளக்க பணம் கட்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சர்வேயர் இன்னும் அளக்காம தான் இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிட்டு போகிறாங்களே தவிர அளக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த மாதிரி நீங்கள் நிலத்தை அளக்க எல்லா நடவடிக்கையும் எடுத்தோம், சர்வேயர் வந்து நிலத்தை அளக்காத பட்சத்தில் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன ஆர்டர் காப்பி அப்புறம் சர்க்குலரை சர்வேயர்கிட்ட காட்டி நிலத்தை அளக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக நிலத்தை அளந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஆர்டர் காப்பி ப்ளஸ் அப்புறம் அது கூடவே வெளியிட்ட சர்க்குலர், இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சர்க்குலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.